பாரிஜாதம் 6. சர்வேஸ்வரனுக்கு அஞ்சனாவை திலகா பெண் கேட்டதில் அஞ்சனா மட்டுமல்ல, ஜெகனை தவிர்த்து அங்கிருந்த அனைவருமே பெரும் அதிர்ச்சியை கொண்டிருந்தனர். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் அதிர்விற்கு உள்ளாகியிருந்தனர். அஞ்சனா காஃபி கோப்பையை தவறவிடவும் முதல் ஆளாக அவளிடம் வந்தது திலகாதான். அச்சச்சோ, என்னம்மா இது, பார்த்து வர்றது தானே, பார் கைமலை ஊத்திடுச்சு என்று அவளை சமையலறைக்கு அழைத்து சென்று தண்ணீரை பிடித்து கையில் ஊற்றி சிவந்து போயிருந்த இடத்தை ஊதிவிட்டபடி, எப்படி செவந்து போயிடுச்சு பாரு, கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டாமா என்றபடி வெளியில் வந்தார். அதே நேரம், என்ன பார்த்துட்டு நிற்கிற, இதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வேற காஃபி போட்டு கொண்டு வா என்று ஜெகன் மனைவியிடம் சொல்ல, அவளோ இன்னுமே அதிர்விலிருந்து மீளாது அஞ்சனா மற்றும் திலகாவைத்தான் பார்த்திருந்தாள். இல்லை இல்லை, வெறித்து கொண்டிருந்தாள் என்பதுதான் இங்கே பொருந்தும். காஃபிக்கு என்ன அவசரம் ராசாத்தி, இதெல்லாம் யார் உன்னை கேட்டா, வா முதல்ல வந்து உட்காரு என்று தன் அருகே அஞ்சனாவை அமர்த்தி கொண்டவர், மருந்து எதுவும் இல்லையா என்றார். நான் ஃபார்மசியில் வாங்கிட்டு வரேன் அத்தை, நீங்கள் பேசிட்டுருங்க என்று பகலவன் கிளம்பினான். நான் சர்வா தான் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு பார்த்தா நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே என்று ஆதங்கத்தோடு திலகா பேச்சை ஆரம்பித்தார். நான் என்னம்மா சொல்லட்டும், நீ என்ன பேசுகிற, எனக்கு இது கனவா நனவா ஒன்றுமே புரியல என்றவரின் வார்த்தைகள் ஒருவித நடுக்கத்தோடு வெளியேறியது. என் மகன் அஞ்சுவா ஆசைப்பட்ட விஷயத்த நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேனா, ஒருத்தன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உன்னால என் மருமக அருகதையே இல்லாதவன்கிட்ட மாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா என்று அஞ்சுவை ஆதூரமாக அணைத்தவர், இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு, எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஆண்டவன் தள்ளி போட்டிருக்கானே தவிர மொத்தமாக மறுத்திடலையே என்று அவர்களுக்கு சொல்வது போல தன்னையும் தேற்றிக்கொண்டார் திலகா. அண்ணி, நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்று கண்ணீரோடு கேட்டார் ஈஸ்வரி. ஏன் உனக்கு தெரியாதா ஈஸ்வரி, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே புரியலை என்றதும், சர்வா அஞ்சனாவை மனதார விரும்பியது 6 வருடத்திற்கு முன்பே வெங்கடேசனிடம் பெண் கேட்டது, அப்போது அவளுக்கு நிச்சயமாக இருந்தது என்று அனைத்தையும் சொல்ல அனைவர் முகமும் பெரும் திகைப்பிற்கு உள்ளாகியது. அவங்க சொல்றது நிஜமா மாமா என்று ஜெகன் கேட்கவும் கசங்கிய விழிகளோடு மகளை பார்த்திருந்தவர், ஆமாம் மாப்ள என்றார் வெண்டு போன மனதோடு. என்னங்க சொல்றீங்க என்று நெஞ்சை அழுத்தி பிடித்தபடி கணவனிடம் கேட்டார் ஈஸ்வரி. நான் பாவி ஈஸ்வரி, பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம பாலை தட்டி விட்டு என் மக வாழ்க்கையை நானே காவு கொடுத்துட்டேன் என்று முகம் பொத்தி கொண்டவரின் உடல் அழுகையில் குலுங்கியது. வெங்கடேசன் ஈஸ்வரி தம்பதியினர் தங்கள் மகளின் வாழ்வு அஸ்தமித்து விட்டது என்று நினைத்திருக்க, இப்போது மற்றொரு உதயத்தை அவர்கள் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. வாழ வேண்டிய வயசுல இப்படி ஆயிடுச்சே என்று அவ்வப்போது ஈஸ்வரியால் கண்ணீர் சிந்தவும் மகளின் மகிழ்ச்சி மட்டுமே போதும் என்ற நினைப்பில் வெங்கடேசனும் இருந்தனர். இந்த நிமிடம் வரையில் அவள் திருமணத்தை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. யோசிக்கும் அளவிற்கு அவர்களின் வாழ்வாதாரம் அவர்களை கொண்டு செல்லவில்லை. அவர்கள் தகுதிக்கு முதல் திருமணமே பெரிய விஷயம், இதில் 2வது என்றால் எங்கே போவார்கள்? அஞ்சலிக்கு வேறு இன்னும் மனமாகாமல் இருக்கும் நிலையில் அவர்களால் எது குறித்தும் தீர்மானமாக முடிவெடுக்க முடியவில்லை. எனக்குமே விஷயம் நேற்று தான் தெரிஞ்சது ஈஸ்வரி. என்ன நினச்சி சர்வா இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சான்னு தெரியல. ஆனால் அன்னைக்கு எனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா என் தலையை அடமானம் வச்சாவது என் பிள்ளை ஆசையை நிறைவேற்றி இருப்பேன். ஆனால் இன்னைக்கு சூழல் வேறையா இருக்கே அண்ணி என்று மனம் விரும்பினார் ஈஸ்வரி. ஏன் சூழலுக்கு என்ன, அப்படி என்ன சூழல் மாறிடுச்சு? அன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருந்தா என் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருப்பா, இப்போ 2 மகாலட்சுமி வர போகிறாங்க. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்ல நெகிழ்ந்து போன வெங்கடேசன் திலகாவின் கைகளை பிடித்து கொண்டு, என்னை மன்னிச்சிட்டு தாயி, நான் ஒரு தற்குறி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி அந்த கழிசடையை தேர்ந்தெடுத்து மாப்பிள்ளைக்கு அநியாயம் பண்ணிட்டேன் என்று ஒரு மூச்சு கதறி தீர்த்தார். நான் நல்ல விஷயம் பேச வந்திருக்கப்போ இப்படி கண்ணை கசக்கக்கூடாது, தயவு செஞ்சு அழுகிய நிறுத்துங்க என்றவர், தம்பி நீங்களாவது சொல்லுங்க என்றதும் ஜெகனும் மாமனாரை தேற்றி தண்ணீர் குடிக்க வைத்து அவரை நிதானத்திற்கு கொண்டு வந்திருந்தான். சத்தியமா இதெல்லாம் நான் கனவுலையும் எதிர்பார்க்கல திலகா. என் பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை, அதுவும் அவளை இந்த நிலையிலையும் ஏற்றுக்க நினைக்கிற உங்களோட மனசு யாருக்கு வரும்? ஏற்கனவே மாப்பிள்ளையோட ஆசையை மறுத்துட்டதை நினச்சி நான் மறுக்காத நாள் இல்லை. என் பொண்ணோட வசதியான வாழ்க்கையை முன்னிறுத்தினா மாப்பிள்ளையோட விருப்பத்தை மதிக்காம போயிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு காலம் எனக்கு உணர்த்திடுச்சு. அதுவும் அவர் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது என்னால தான் நினைக்கிறப்போ என்னாலேயே என்ன மன்னிக்க முடியலம்மா
நீயாவது என்ன மன்னிச்சிடு திலகா என்று கண்ணீரோடு கை கூப்பினார். விடுங்கண்ணா, இதெல்லாம் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. என் புள்ளியும் என்கிட்ட இருந்து அவன் ஆசையை மறைச்சிட்டான். அந்த கோபம் எனக்கு இருக்கு. அதனாலதான் அவனுக்கே சொல்லாம இங்க வந்திருக்கேன். மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியாதா? அவனுக்கு எதுக்கு தெரியணும்? என் மருமகளை காதலிச்சதை என்கிட்ட சொன்னானா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க உங்ககிட்ட பொண்ணு கேட்டது பத்தி தான் சொன்னானா? எதுக்குமே அவன் என்னை எதிர்பார்க்காதப்போ நான் மட்டும் எதுக்கு அவனுக்கு இதெல்லாம் சொல்லணும்? நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து ஊர் குட்டி என் மருமக கழுத்துல தாலி கட்டுடான்னு சொன்னா அவன் கட்டி தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்லிடுவானா என்ன என்று கண்ணீரை உள்ளிழுத்தபடி சொல்ல ஈஸ்வரிக்கு முற்றிலுமாக உருகி போனது. சே, நான் ஒருத்தி உங்க சம்மதம் கேட்காம என் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன் பாருங்க என்று முந்தானையால் கண்ணீரை துடைத்தவர், சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? உன் முடிவு என்ன ஈஸ்வரி என்று கேட்க இருவருமே மகளை பார்த்தனர். இத்தனை நேரம் அத்தனை பேச்சுக்களையும் கேட்டு சிலையாய் சமைந்து போயிருந்தவளின் கண்களில் ஒருவித வெறுமை படர்ந்திருக்க முகத்தில் உணர்வுகள் முற்றிலுமாக துடைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவள் முகத்திற்கு மாறாக அகமோ சொல்லுண்ணா உணர்வுகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மருந்தோடு பகலவன் வர கைய காட்டுமா என்ற திலகா சிவந்து போயிருந்த அஞ்சுவின் கையில் மருந்தை பூச இத்தனை நேரம் சிவந்து எரிந்து கொண்டிருந்த இடத்தில் குளுமை பரவியது. ஆனால் அவள் மனமோ பல மடங்கு வெம்மையை சூடியிருந்தது. இப்போ வலி பரவாயில்லையா அஞ்சு என்று அவளை பார்க்க உதட்டை அழுத்தமாக கடித்தபடி அமர்ந்திருந்தவள் இயந்திர கதியில் தலையை ஆட்டினாள். சொல்லுங்கண்ணே, உங்க முடிவு என்ன? கரும்பு தின்ன கூலி வேணுமா திலகா? 24 வயசுல எங்க பொண்ணோட வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடுச்சோன்னு கலங்கி போயிருந்தோம். எங்க அண்ணனும் அடுத்து என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டிருந்தான். இன்னும் கொஞ்ச காலம் போன பிறகு அஞ்சு மனசுக்கு ஒப்பினா யாருக்காவது 2ஆம் தரமா கட்டி கொடுக்கலான்னு நினைச்சிருந்தோம் என்றவரை இடையிட்ட திலகா, என்ன இப்பவும் யாருக்கோ தான் என் மருமகளை கட்டி கொடுக்க நினைச்சிருக்கியே தவிர என் மகனுக்கு கொடுக்க மனசு வரலையானா உனக்கு என்றதும் பதறி போனார் மனிதர். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல திலகா, மாப்பிள்ளை நினைப்பு வராம இருக்குமா? ஆனா என் மகளை கட்டிக்கோன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு என்றவரின் மனம் படும் பாடு அவருக்கு தானே தெரியும். அதுவும் கடந்த சில மாதங்களாகவே தன் பேத்திக்கும் சர்வாவிற்கும் ஏற்பட்டிருக்கும் பந்தம் அவர் மனதில் ஆசையை வெகுவாகவே விதைத்திருந்தது. ஆனால் சர்வாவிடம் கேட்கத்தான் தயக்கம். மனம் ஆகாத ஒருவனுக்கு குழந்தையோடு இருக்கும் தன் மகளை ஏற்றுக்கொள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியே அவரை பந்தாடி கொண்டு இருக்கிறது. இதற்கு அவர் இன்னும் சர்வாவின் காதலை முழுதாக அறிந்திருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவரின் அறிவீனமே தன் எதிர்பார்ப்பை சர்வாவிடம் சொல்ல தயங்க வைத்திருந்தது. அன்று அவன் எத்தனை ஆசையும் காதலும் ஏக்கமும் பரிதவிப்பும் போட்டி போட அவரிடம் யாசகம் கேட்டிருந்தான். இப்போது அவர் கேட்டு அவன் சம்மதிக்காமல் போனால் கூட அவருக்கு அது வேதனையை கொடுத்து விடாது. ஆனால் ஏதோ ஒரு தயக்கம், அவருக்கே அது நியாயமாக படவில்லை. அதோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூக கட்டமைப்பில் 2ஆம் திருமணம் என்றால் ஏற்கனவே திருமணமாகி மனைவி இல்லாதவனுக்கோ அல்லது விவாகரத்தானவனுக்கோ என்றுதானே அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இத்தனைக்கும் அவர்கள் குடும்பத்தில் எந்த பெண் பிள்ளைக்கும் 2ஆம் திருமணம் என்று யாருமே செய்தது கிடையாது. அதுவுமே அவர் தயக்கத்திற்கான காரணங்களில் ஒன்று. அதைவிட அதி முக்கியமான காரணம் அவர் மகள். சர்வாவோடு நீதிமன்றத்தில் செலவிடும் நேரமாகட்டும், அவனோடு உணவகத்திற்கு செல்லும் போதாகட்டும், அஞ்சு பெரிதாக சர்வாவிடம் பேச்சு வைத்துக் கொண்டது கிடையாது. அவன் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளிக்கும் நிலையில் மகளின் மனம் அறியாமல் எதையும் செய்ய அவர் தயாராக இல்லை. ஏற்கனவே தன்னால் அவள் ஒரு வாழ்வை இழந்தது போதும். இப்போது சர்வா மீது பிடித்தம், வெறுப்பு என்று எதுவுமே இல்லாமல் சமநிலையில் இருப்பவளிடம் வலுக்கட்டாயமாக இந்த திருமணத்தை திணிக்க அவர் விரும்பவில்லை. முதலில் மகள் முதல் திருமணத்தில் கொண்ட வழியில் இருந்து வெளியில் வரட்டும். அதன் பிறகு 1-2 வருடங்கள் கழித்து மெல்ல பேசி அவர்களுக்கு ஏற்ற வரனாக பார்த்து திருமணம் செய்ய எண்ணம் கொண்டிருந்தார். அவ்வளவே. மற்றபடி சர்வா அவருக்கு மருமகனாவது அவர் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் என்று நினைத்திருந்தார். அவர் அளவில் நிச்சயம் சர்வேஸ்வரன் எட்டாக்கனியே என்று அவர் மனதில் அழுத்தமாக பதிந்து போயிருந்தது. அதனாலேயே அவனிடம் கேட்கும் திடமில்லாமல் போயிருக்கிறார். மீண்டும் திலகா அவரிடம் சம்மதம் கேட்க, எங்க சம்மதம் தெரியறதுக்கு முன்னாடி அஞ்சு மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுக்கோ திலகா என்று பொறுப்பை அவரிடமே கொடுத்து விட்டார். உனக்கு என் மகனை கட்டிக்க சம்மதமா ராசாத்தி என்று எதிர்பார்ப்போடு அவளை பார்த்தார் திலகா. என்ன பேசுறீங்க நீங்க? உங்க பிள்ளை ஆசைப்பட்டா கட்டி கொடுத்துடணுமா? அதுக்கு அவ ஒன்னும் 18 வயசு அஞ்சு இல்ல, 5 வயசு ஆர்த்திகா அம்மா. எங்க குடும்பத்துல எல்லாம் யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது. வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, எங்களை பார்த்துதான் ஊர் சிரிக்கும். ஏதோ அவன் நேரம் விவாகரத்து ஆயிடுச்சு, அதுக்காக புருஷனை விட்டுட்டு இன்னொருத்த கூட வாழ முடியுமா? என்னைக்கு இருந்தாலும் அசோக் தான் இவளுக்கு புருஷன். விவாகரத்தானா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா?
என்னைக்கு இருந்தாலும் ஆர்த்திக்கு அப்பா அசோக் தான், உங்க பிள்ளை ஆகிட முடியாது என்று அருணா ஆர்ப்பரிக்க, வாய மூடுடி, என்ன பேசுற? இது அஞ்சுவோட வாழ்க்கை, அது அவதான் தீர்மானிக்கணும். நீ யார் இத சொல்றதுக்கு? ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கலன்னா இனியும் நடக்கவே கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? இல்ல அஞ்சுவோட கஷ்டத்தை இதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துல பலர் அனுபவிச்சும் சகிச்சுட்டு போறாங்கன்னு அர்த்தமா என்று ஜெகன் கட்டுப்படுத்தப்பட்ட கோபத்தோடு கேட்க, அருணாவின் குரல் சற்று இறங்கியது. இப்போது என்றல்ல, கடந்த சில மாதங்களாகவே அஞ்சு விஷயத்தில் மனைவியின் அதீத தலையீட்டை அவனும் பிள்ளைகள் மற்றும் மாமியார் வாயிலாக ஜாடை மாடையாக தெரிந்து வைத்துதான் இருக்கிறான். ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும் அவளை எச்சரித்தே அழைத்து வருவான். ஆனாலும் கணவனுக்கு தெரியாமல் தன் வன்மத்தை அருணா கக்கிவிட்டே செல்வாள். அனைவர் முன்பும் கணவன் அவளை கட்டுப்படுத்த, அப்படி இல்லைங்க, அன்னைக்கு மாதவிய தேடி போன கோவலனே கண்ணகி அருமை தெரிஞ்சு திரும்ப வரலையா? அப்படி அசோக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அதோட என்னைக்கு இருந்தாலும் குழந்தைக்கு இனிஷியல் ஏதானே, அதை மாத்த முடியாதே என்று தன்மையாகவே சொன்னாள். இருந்துட்டு போகட்டும், அதுக்காக அஞ்சு திரும்ப போய் அவன் காலில் விழணும்னு சொல்றியாமா என்றான் பகலவன். எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருக்க அந்த அசோக் ஒண்ணு யோக்கியம் கிடையாது, கடஞ்செடுத்த பொறுக்கி. அவனோட வாழ உங்க தங்கச்சியே தயாரா இல்லாதப்போ நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க என்று சுபாஷினியும் சூடாக கேட்க, அனைவரும் அவளை சுற்றி வளைத்ததில் திணறி போனாள் அருணா. இத பாரு அருணா, அதுக்கு அஞ்சுவும் தயாரா இல்ல. அப்படி ஒரு நிலையில அவளை கொண்டு நிறுத்த நாங்க விட மாட்டோம். அதை விட இங்க யாரும் உன்னோட சம்மதத்தை கேட்கல, அஞ்சுவதான் கேட்டுட்டு இருக்காங்க. அவ பதில் சொல்லட்டும் என்று ஜெகன் வார்த்தைகள் அத்தனை சூடாக வந்து விழுந்தது. சொல்லு ராஜத்தி, என் மகனை கட்டிக்க உனக்கு சம்மதமா என்று அஞ்சுவின் தாடையை பிடித்து கேட்டார் திலகா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு என் வாழ்க்கை முழுமைக்கும் என் பொண்ணு மட்டும் போதும் என்றவளை இடையிட்ட ஜெகன், அஞ்சு என்ன பேசுற? அவசரப்படாத, நேரம் எடுத்து கூட பதில சொல்லு. ஆனா உடனே மறுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாதுமா என்றிட, தொண்டையை கவ்வி பிடிக்கும் வேதனையை மெல்ல மென்று விழுங்கியவள், பிளீஸ் தான், ஒரு கல்யாணத்திலேயே நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். அதுவே எனக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. ஒரு கல்யாணம் தோத்துட்டா இன்னொன்னு கூடாதுன்னு சட்டம் எதுவும் கிடையாது அஞ்சு. இதோ இவ சொன்னதையெல்லாம் நீ மனசுல ஏத்திக்காத. அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் நல்ல மனசுக்கு அப்போ தவறின வாய்ப்பு இப்போ திரும்ப கிடைச்சிருக்கு. அவசரப்படாத. ஆர்த்தி அவ சர்வாப்பாவோட சந்தோஷமா இருப்பா. கொஞ்சம் அவளையும் யோசிச்சு உன் பதில சொல்லு என்றான். அத்தான், என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாரா இல்ல. அதுவும் அவருக்கு நான் கண்டிப்பா வேணாம். என்னை விட்டுடுங்க என்று குரலை செருமி அழுகையை விழுங்கினாள். ஏன் சர்வாக்கு என்னம்மா கோர? அவன் இப்பவும் மனப்பூர்வமா உன்னுடனான வாழ்க்கைக்கு தயாரா இருக்கான் அஞ்சு என்று பகலவன் அவளுக்கு புரிய வைக்க முயன்றான். பிளீஸ், என்னை சங்கடப்படுத்தாதீங்க. எனக்கு இன்னொரு கல்யாணத்துல விருப்பம் இல்லை. கடைசி வரை என் பொண்ணுக்கு அம்மாவா மட்டுமே இருக்க விருப்பப்படுறேன். அஞ்சுமா, வீடு தேடி வந்த மகாலட்சுமியை எட்டி உதைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கடா என்ற ஈஸ்வரியிடம், கொஞ்சம் பொறுமையா இரு ஈஸ்வரி, நான் என் மருமக கிட்ட பேசுறேன் என்றார் திலகா. சரிங்கண்ணி என்றவர் தள்ளி சென்று நிற்கவும், ஒன்னும் அவசரம் இல்ல அஞ்சு, இது ஒன்னும் பொருள் கிடையாது. சரியில்லைன்னா தூக்கி போட்டுட்டு வேற வாங்கிக்க. வாழ்க்கை, உன் மனசு எனக்கு புரியுது. உனக்கான நேரம் எடுத்துக்கோ, நல்லா யோசி. ஆனா நிச்சயமா உன்னோட முதல் வாழ்க்கை மாதிரி இது இருக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் என்றார் கனிவாக. நீங்க நீங்க எப்படி அத்தை? என்ன என்ன போய் என்ன உன்ன போய் என்று அவளை போலவே திருப்பி கேட்க உதட்டை கடித்து அழுகையை விழுங்கியவள், பிளீஸ் அத்தை, இது இப்படி நல்லா இருக்கு, இப்படியே இருக்கட்டுமே. நீங்க டிஎஸ்பி சாருக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்க என்ற மகளின் நிலையை கண்ட வெங்கடேசனுக்கு உள்ளுக்குள் பயப்பந்து உருள தொடங்கியது. உலகம் முழுக்க நான் தேடினாலும் உன்னை விட நல்ல பொண்ணு, அதுவும் என் மக மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எங்க கிடைப்பா அஞ்சு? நீயே சொல்லு. எனக்கு என் பொண்ணு தவிர வேற எதுவும் வேண்டாம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க அத்தை என்ற மகளை ஆதரவாக அணைத்து கொண்ட வெங்கடேசன், ஒரு முறை என் மகளோட விருப்பம் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் திலகா. ஆனா இப்போ எனக்கு அவ முக்கியம். அவளோட விருப்பத்துக்கு மாறா எதையும் செய்யற தைரியம் எங்களுக்கு இல்லை என்று கை கூப்பினார். நான் அவ சின்ன பொண்ணு, நான் புரிய வைக்கிறேன். எம்மா வாயிலிருந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் திலகா என்று கண்ணீரோடு தங்கையை பார்த்தவருக்கு எப்படி என்ன பேசுவது என்று புரியாத நிலை. அஞ்சுதான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான்னு பார்த்தா நீங்களும் ஏன் மாமா அவசரப்படுறீங்க என்றான் ஜெகன். என்ன செய்ய மாப்ள, நாங்க அதிர்ஷ்ட கட்ட, என் உடம்புல வலு இருக்கிற வரை என் மகளை நான் பார்த்துப்பேன் என்று கண்ணீரோடு அவர்களுக்கு விடை கொடுத்தார் வெங்கடேசன். மா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாண பேச்சு நாங்க யாருமே எதிர்பார்க்கல.
எங்களுக்கே எப்படின்னா அஞ்சுக்கு இது பெரிய அதிர்ச்சி. அவளுக்கும் நேரம் தேவை. நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு நல்ல பதிலா சொல்றோம். தப்பா எடுத்துக்காதீங்க என்ற ஜெகனை கண்டு புன்னகைத்தவர், இப்ப புரியுதுப்பா ஏன் என் மக கல்யாணத்தை தாமதப்படுத்திட்டு இருக்கான்னு. இப்படி ஒரு மருமகளுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்துட்டேன். இன்னும் சில நாள் தானே என்று முகமலர அங்கிருந்து கிளம்பினார் திலகா.